இது ஒரு மலையகத்தின் மண் சரிவில் சிக்கி 3 நாளின் பின் உயிர் பிழைத்த ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்தின் ஒரு துயரம் நிறைந்த கண்ணீர் கதைதான். நேரடியான வாக்குமூலத்தோடு இணைந்திருக்கின்றோம். தயவு செய்து யாரும் இந்த காணொலியை தட்டிவிட்டு கடந்து செல்லாதீர்கள். இவர்களுக்கு போல் யாருக்கும் இப்படியான துயரம் நடக்கவே கூடாது. தயவு செய்து முழுமையாக இந்த காணொலியை பார்த்துவிட்டு செல்லுங்கள். காற்று பலமாய் வீசிக்கொண்டிருந்தது. மரங்கள் முறிந்து விழுமளவுக்கு ஆங்காங்கே ஆடிக்கொண்டிருந்தது. மேகம் கருத்து மின்னல் ஒருபுறம் இடி ஒருபுறம் இடித்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் நன்றாக கதைத்து சிரித்தபடியே கலகலப்பாக இருந்தோம். எமது வீட்டினில் திடீரென பாரிய ஓர் சத்தம் மட்டுமே கேட்டது. எமது பிள்ளை வீரடித்து கத்திக்கொண்டிருந்தான். தூக்கி மார்போடு அணைத்து கொண்டேன். மனைவியும் கதறி துடித்தாள். வீடு 2ஆக பிளந்தது. இடி இடித்தது போல இருந்தது அந்த கார்கால பொழுது. மழை சரமாரியாக பெய்து கொண்டிருந்தது. மண்மலை சரிந்து நாம் எங்கோ ஓர் பாதாள கிடங்குக்குள் தள்ளப்பட்டது போல உணர்ந்து கொண்டோம். முற்றிலுமாக இருள் சூழ்ந்து கொண்டது. இரவு ஏது பகலேது என்று தெரியாமல் நரகமாய் உணர்ந்து கொண்டோம் அன்றைய அந்த வாழ்வு பொழுதை. இறந்து விடுவோமோ என்றெண்ணி கடவுளை கேட்டோம். சமையலறையில் ஓர் பகுதியிலே சீனித்தூளும் அரிசியும் மட்டுமே கண்ணில் பட்டது. ஒரு மெழுகுவத்தி மட்டுமே எமக்காக அங்கே காத்திருந்தது. அதையும் ஏதோ ஒரு விதமாக தடவி கையில் எடுத்துக்கொண்டு சுடரேற்றி கொண்டோம். அது மட்டுமே வெளிச்சமாக தெரிய தொடங்கியது. 1 மணித்தியாலத்துக்கு மட்டுமே. ஒரு சொட்டு நீர் மட்டுமே மீதமாயிருந்தது. காற்று வருவதற்கு ஒரு சிறிய இடம் மட்டுமே இருந்தது. ஒரு மாதிரியாக மெதுவாக சுவாசிக்க தொடங்கினோம். சாவின் விளிம்பில் தள்ளிக்கொண்டிருந்தது யமதூதர் போல. அங்கே எமது கண்கள் விழிபிதுங்கியபடி மூவரும் நமக்குள்ளே ஏதேதோ பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தோம். யாருமே காப்பாற்ற வரமாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் எப்போது விடியும், எப்போது பொழுது புலரும் என்று தெரியாமல் வெறித்து போய் தவித்து கொண்டிருந்தோம். 2ஆம் நாள் மூவருக்கும் சரமாரியாக காய்ச்சல் அடிக்க தொடங்கியது. பசியின் தாகம் ஒருபுறம், நீரின் தாகம் ஒருபுறம். எந்த தாகத்துக்கு ஈடு கொடுப்பதென்று தெரியாமல் உடல் நலம் குறைய தொடங்கியது. சீனியையும் அரிசியையும் பிள்ளைக்கு கொடுத்தோம் உணவாக. அதுவும் சற்று நேரத்தில் தீர்ந்து போனது. 3ஆம் நாள் மீண்டும் பெரிய சத்தம் ஒன்று எமக்கு மேலே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. நமக்குள்ளே உணர்ந்து கொண்டோம், மீண்டும் மண் சரிவு ஒன்று நடக்கப் போகிறது என்று. இதன் பிறகு எமது உயிர் எம்மிடம் இருக்காது என்று கட்டி அணைத்து கொண்டு அங்கே மூவரும் உட்கார்ந்திருந்தோம். ஆனால் அது எம்மை மீட்பதற்காக பைக்கோ எனும் இயந்திர வாகனம் என ஊர்ஜிதம் செய்து கொண்டோம். நான் ஒரு சில்வர் சட்டியை எடுத்து அங்கே இருந்த சீனி கரண்டியால் பலமாக தட்டி கொண்டு ஒலி எழுப்பினேன். பெரிய ஒரு சத்தம் ஒன்று மேலே கேட்டது, கூக்குரலாக. பயப்பட வேண்டாம், உங்களை நாங்கள் காப்பாற்றவே வந்திருக்கின்றோம். பயப்பட வேண்டாம் என பெருத்த குரலில் சத்தம் கேட்டது. அப்போதுதான் மனம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் திளைத்து கொண்டது. பல மணி நேரம் கழித்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல இடர்களை தாண்டி எங்கள் மூவரையும் கடவுளின் பிள்ளைகளாக மீண்டும் தத்தெடுத்து கொண்டார்கள் மீட்பு படையினர். இறந்து 3 நாட்களுக்கு பின்பும் மீண்டும் உயிர் பெற்றோம். அத்தனையும் கடவுளின் ஆசிதான் என மனதுக்குள் நினைத்தபடி நன்றி இறைவா என அதனையும் கூறிக்கொண்டு பெருமூச்சு விட்டபடியே வெளியே வந்தோம். இதுபோல நிலை யாருக்கும் வரவே கூடாது. இருந்தும் எத்தனையோ உயிர்கள் மண்ணுக்குள் இன்னும் மூச்சு திணறி மடிந்துதான் போனார்கள். சாவிலும் கொடிய சாவு இது மட்டுமே.
மண் சரிவால் சிக்கிய உயிர்கள், பிரிந்த உயிர்கள், மண்ணுக்குள் சிதைந்த உயிர்கள் அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு துரிதமாக செயல்பட்டு எம்மை காப்பாற்ற வழிவகுத்த நாட்டு ஜனாதிபதிக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். கொட்டும் மழையிலும் மண் சரிவிலும் எது என்று பாராமல் கனரக வாகனம் மூலம் எம்மை அத்தனை பணியாளர்களும் காப்பாற்றிய பணியாளர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு இறந்து 3 நாளின் பின் உயிர் பிழைத்த மலையக குடும்பத்தினர் நன்றி.